எத்தனை போய் காக்கா கிட்ட குத்தா அதைச்சு கீழே வச்சுட்டானோ. ஐயோ என்ன இது சத்தம் போட்டுருக்கு, அந்த கிளவியை ஒன்றும் காணும். என்னடா நடக்குது, கொஞ்சம் எட்டி பார்ப்போம். இது எங்கன்றே வர இங்கே ஒரு இல்லை ஸ்பைடர் இருக்குன்னு சொல்ல வந்தேன், அதுக்குள்ளே போட்டு ஆகிடுச்சு. அது இந்த கண்ணை எடுத்து போய் அது மண்டையிலே போடுறேன். இது என்னடா போடுறானே வச்சுக்கோ. இரு இன்ட்ரோவை போட்டு வந்து புதுசாக அடிக்கிறேன். ஹலோ கைஸ், வெல்கம் டு லோலிபாய் கேமிங் சேனல். இதில் நான் இப்போ எப்படின்னா பார்க்க போனோம் கிரானி 1. சரி வாங்க விளையாடி பார்த்துருவோம். என்னடா இது டே 1. ஏன் நம்மளை எங்கேயோ ரூம் உள்ள போட்டு அடிச்சு வச்சுக்கிறாங்க பொழுது. ஏஞ்சி ஆல்ரெடி நான் விளையாட்டு தான் வரேன். எப்படின்னா முடியல, என்ன அது முடிச்சிச்சு எனக்கு கிரானி. ஓகே, இங்கே கன் பார்ட் ஒன்று இருக்குது, மேலே ஷெல்ஃபில் என்ன இருக்குது, அது ரெண்டுத்தையும் ஒன்றும் இல்லை. இங்கே அது ஒரு மூஞ்சி ஒரு படம் இருக்கும். இங்கே என்ன இருக்குது, அந்த காருக்கு தேவையான இருக்குது. இது எத்தனை நம்ம போட்டு வச்சுப்போம். காரை எஸ்கேப் பண்ணுறோன்னா அது யூஸ் ஆகும். நான் ட்ரெயின் இன்ஜின் எஸ்கேப் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே கீழே தான் ஒரு ஸ்பைடர் இருக்குது, அந்த ஸ்பைடருக்கு டிமிக்கியை கொடுத்துட்டு நம்ம தப்பிச்சு போகலாம். இங்கே ஒரு புக் இருக்குது, அந்த புக்கை வச்சு அந்த தாம்பி கிட்ட ஐயோ அந்த ஸ்பைடர் கிட்டே போக முடியும். இந்த டப்பா காலில் என்ன ஆகுது, என்னடா வெறிகாலியாக போட்டு வச்சுக்கிறீங்க. இங்கே வந்து இங்கே என்ன ஒரு பொம்மை இருக்குது, இந்த பொம்மை இருக்குன்னு தெரில. இந்த டோர் உள்ள என்ன இருக்கும், ஓ கன் பார்ட் இருக்குது. ரெடி பண்ணி அதை மூஞ்சிலே ஒன்று குத்தணும். ஃபஸ்ட்டு என்னை குத்துன்னு குத்துச்சு திரும்ப. அது பா ரத்த கரையாகவே ஆயிடுச்சு. அது என்னை அடிச்சு அந்த பேட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ போட்டு அடிச்சுக்கிறேன்னு. இது அந்த செயின் கட்டாடுற இதுதான் தேவைங்க அந்த அடியில் போகிறதுக்கு. செயின்லாம் போட்டு வச்சுருப்பாங்க அதுக்கு. இது நம்ம என்ன பண்ணுவோம், கரெக்டாக அந்த டோர் அந்த போட்டு வச்சுருவோம். நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே அதை மூஞ்சி ஒரு படம் இருக்குது. இதை ஃபுல்லாக சத்தம் என்ன தருவாங்கன்னு தெரில. சரி இப்போதைக்கு இதை இங்கே போட்டு வச்சுப்போம். அது ரெண்டுத்தில் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அந்த ப்ளே ஹவுஸ்க்கு இது இருக்குது. ஐயோ வராடே பைத்திய காட்சி. இவ வேறு ஆனால் ஒன்றும் துரத்தினே வேறா. ஐயோ இது திறந்து என்னாச்சும் இருக்கான்னு பார்ப்போம்ல. இந்த கீ இங்கேயே கிடக்கும். என்னடா இது, ஓ இதுக்கு அந்த 2 சக்கரம் போடணும் உங்களுக்கு. எங்கே நான் போய் இப்போ அடுத்த இடத்து நம்ம பெட்ரோல் இது இப்போல்லாம் நம்ம யூஸ் தேவையில்லை. நம்ம வந்து அந்த அடி என்ன 2ன்னு போடுது, இது ஞாபகம் வச்சுப்போம். எதுக்காச்சும் யூஸ் ஆகும் இது 2. இது தள்ளி விட்டோம். சரிப்போம். ஒன்றுமே காணும். கிச்சனில் போய் வச்சுருக்கான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. கிரானி வருதா? ஓய் கிரானி எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? ஏன் பின்னாடியே வரீங்க? இங்கே கொஞ்சம் போய் ஷோப்பாவில் உக்காத்து. இதுவும் அங்கே தேவைப்படும். இதுவும் கன் பார்ட் இருக்குங்க. இங்கே காக்காவுக்கு போகிற சோறு இருக்குது. அது எதுவுமே கிடைக்கல. கன் பார்ட்டு இந்த ஒரு இது எத்தனை ஃபஸ்ட்டு கன் பார்ட்டை செட் பண்ணிவிட்டு அதை போட்டு தள்ளிட்டுனா நம்ம வேலையாக பார்க்கணும். இல்லைனா நம்ம பின்னாடியே சுற்றி நிற்போம் அந்த பைத்திய காட்சி ராணி. போய் அதை போடுவோம். இன்னும் நம்மளுக்கு ஒரே ஒரு பார்ட் தான் வேணும். அது மேலே தான் இருந்துச்சு நினைக்கிறேன். இதுங்க
மேலே தான் இருந்துச்சா? இது மேலேயே போய் பார்ப்போம். மேலே தான் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு மேலேயே போய் பார்ப்போம். அங்கே தான் எனக்கு பார்த்த மாதிரியே ஞாபகம். ஃபஸ்ட்டு கிராணி இருக்காளா? யாரும் இல்லை. நம்ம அப்படியே சுற்றினே போவோம். நடுவில் மணியே வேறு இருக்குது. அந்த மணி பட்டுன்னா நம்மளை தொத்த ஆரம்பிச்சிடுவா, நம்மளுக்கு மணி அடிக்க ஆரம்பிச்சிடுவா. காக்காவுக்கு சூட் நம்ம காக்கா சோறை ஃபஸ்ட்டு போட்டுருவோம். அது ஒரு கீ தர்றோம். கீ ஆமாம், இன்னும் கீ கட்டிங் பிளேடு இது மாதிரி வச்சுருக்கோம். அது சைஸுக்கு எது எடுக்க முடியுமோ அது மட்டும்தான் அது வச்சுருக்கோம். இது உள்ள பற்றி என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். சுத்தியல் இருக்குது. சுத்தியல் தேவைப்படும் நம்மளுக்கு. இங்கே வந்து அந்த ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது. ஃபஸ்ட் இதை போட்டு அதை எடுத்துப்போம். என்னடா இது அந்த சக்கரத்துக்கு தேவையா? இது இப்போ நம்மளுக்கு தேவையில்ல ஒன்றும். ஃபஸ்ட் இதை போட்டு வந்துடலாம். போட்டு வந்துட்டோன்னா ஒரு வேலை முடிஞ்சிடும். இப்போ அதான் போய் போட்டு அடுத்த வேலையை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். மொத்தம் இல்லை 3 எஸ்கேப் இருக்குது. ஒன்று அந்த சாக்காடை உள்ள பூந்து போகணும், இல்லைன்னா டோரை திறந்து ஓடணும், இல்லைன்னா காரை முட்டி தள்ளு போகணும். இதை 3 தான் இருக்குது. இதை பண்ணால் மட்டும்தான் நம்மளால் தப்பிக்க முடியும். ஃபஸ்ட்டு வேருக்கு நம்மளை பிடிச்சிட்டு வந்துக்கிறா கூட நம்மளுக்கு தெரில. இந்த கார் எஸ்கேப் பண்ணுறதுக்கு இதை ஒன்று போட்டு வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு கன்னை ரெடி பண்ணிட்டு அவன் மண்டையிலே ஒன்று போட்டுட்டு நம்ம ஃப்ரீயாக வேலையை பார்க்கலாம். சார் கீழே போவோம். என்னடா இது வழியை விட மாட்டுது. ஐயோ சத்த வரைக்கும் அடிச்சா வர வேலையை. ஐயோ இப்போன்னு பார்த்து தான் வழியை விட மாட்டுது. வர்றா பார்த்தீங்களா? சத்தம் கேட்டு அந்த சைடு போகிறாவ. நம்ம நைஸாக எப்படி போயிடுவோம். ஐயோ ஃபோட்டோ வரைக்கும் வந்துச்சு. மணி வேறு அடிக்கிற. டக்குன்னு போய் நம்ம கன்னை ரெடி பண்ணிட்டு அவன் மண்டையில் ஒரு போடுவோம். ஐயோ ஓடுறா. அவ்வளோதான், கன்று ரெடி. அவன் மண்டையிலே போட்டு கன்னை யூஸ் பண்ணி 2 நிமிஷத்துக்கு ஏதோ வரமாட்டான்னு நினைக்கிறேன் அவள். அதுக்குள்ளே நம்ம டக்குன்னு நம்மளுக்கு தேவையான வேலையை தான் செஞ்சுக்கணும். ஓகே, சவுண்டை கொடுத்தா அவள் வருவா. போய் இந்த கம்பியை தள்ளி விடுவோமா? வேணாம். இங்கே மணி இருக்குது பார்த்தீங்களா? மணி இந்த சாவு மணி அடிக்கிறமே வேண்டா. இங்கேன்றியே வர நீ நான் சுற்றினே வர. பாடா ஹெட்ஷாட்டை உன்னை போட்டு விட்டாச்சு. ஓகே, 2.5 மணி நேரத்துக்கு வரமாட்டா. வழியை வர விட மாட்டா. செத்தாலும் நம்மளை இங்கே பற்றி அடப்பாவி ட்ராப்பை வச்சுட்டு போய்கிறாளே. இந்த ஓகே, புல்லாட்டை ஒன்று லோட் பண்ணிப்போம். அங்கே அந்த ஃபஸ்ட்டு அந்த இதை திறந்து உள்ளே சுற்றி அதை தூக்கும். சரி, சாக்கடை உள்ளலாம் இவ்வளோ வைக்கிறாங்களே. இப்போ இந்த வீட்டிலேருந்து தப்பிச்சு போன வச்சு. ஓகே, அதாவது இருக்குது கரெக்டாக பார்த்து ஒரு போடு. அப்பா திறந்து சுற்றியில் எடுத்துப்போம். போய் இதை பழக்குவோம். 3 என்னடா இது வழியை விட மாட்டுது. அங்கே போ, நீ அங்கே போ. மறுபடியும் டெஸ்ட்டாக பண்ணுது. உள்ள என்ன ஆகுது? அட கறியை வச்சு என்ன பண்ணது நான் இப்போ? அதுக்கு அந்த சேஃப் கீ தான் நினைக்கிறேன். ஸ்பெஷல் கீயை நான் எங்கே போயிட்டு எடுத்து இப்போ என் கட்டையத்துமே மேலே ஒரு வழி இருக்கும். அந்த வழிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. வர்றாக்கா அச்சமலையோடு. ஒடே வழியில் எவனை குறுக்கில் வந்தாருங்களா? மண்டையிலே போட்டுருவேன். இங்கே வைப்போம். ஐயோ அந்த கட்டை வந்து அதுக்கு யூஸ் ஆகும்ல.
இங்கே ஃபேன் சுற்றுது. இதுக்கு வந்து அந்த கட்டிங் பிளேயர் வேணும். ஒயர் கட்டர் என்னடா இது? ஐயோ இல்லை வேலை நம்ம இது திறந்து ராணிக்கு முறை வரல. இல்லைன்னா நம்மளை போட்டு அடி அடிச்சிருப்பா. திறக்க மாட்டேது. நாங்களா இது இங்கே ஒன்றுமே வேலை செய்ய மாட்டேன் ஒழுங்க. இதுக்கு தான் வீடை கட்டி வச்சு வீடை ஒரு ரிப்பேர் கூட பண்ண மாட்டேது. அந்த கிராணியை அப்போ சாவடிக்கணும். அதை சாவடிச்சு வச்சு வந்தாலும் வருவா, வராட்டியும் போவா. நம்ம இப்போதைக்கு டக்குன்னு வேலையை பார்ப்போம். இந்த கட்டையை எங்கே ஓட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு உள்ளே போகிறதுக்கு ஒரு சாவி வேணும். ஏன்னா உள்ளே ஒரு கேட் இருக்கும், அதை வச்சு தான் தப்பிச்சு போகணும். இப்போ வச்சு இந்த புக்கு வேணும் நம்மளுக்கு. கண்ணு எடுத்து வந்து அங்கே ஒரு கட்டிங் பிளேயர் இருக்கும், அதை எடுத்துருவோம் நம்ம. ஸ்க்ரூ டிரைவர் கட்டிங் பிளேயர்ன்ற மாதிரி ஸ்க்ரூ டிரைவர் இருக்கும், அதை எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கன்று வேணும். நம்மளாட்டு இல்லை என்ன பண்ணுது. ஓகே இந்த ட்ராப்பை வச்சு அவ்வளோ அடிப்போம். இந்த பட்டன் இந்த இருந்து போய் பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஆஹா கிராணி வரா, கிராணி வரா, கிராணி கிராணி ஏய் கிராணி. ஓகே இது எத்தனை போய்ட்டு அவ்வளோ ஃப்ரீஸ் ஆக்கிடும். அடா பாவி ஏன் மேலேயே போட்டுக்கணே அக்கா. இப்போ என்ன பண்ணது? ஐயோ அவள் வர வந்துடுவா போலக்கே. என்ன பண்ணிட்டுல உடச்சிச்சு ஃப்ரீஸ் டேப்பை உடச்சிச்சு. அவளையும் ஆளாக காணும். இதை ஓரமாக எடுத்து போடலாமா? வேணாம் இப்போதைக்கு. ஐயோ இங்கே தான் இருக்கா. ஐயோ பார்த்துட்டா. இது ஒழுங்காக போகணும் இந்த வாட்டி. அப்பாடி ஆடி ஃப்ரீஸ் ஆகிட்டாங்க. என்ன இது? அடா பாவி. மீன் கறியில் பார்த்தீங்களா, மீன் மார்க்கெட்டில் கறியெல்லாம் இருக்குமே, அது மாதிரி இது மீன் கறி. அது மாதிரி ஆகிட்டா. அங்கே ஒரு கொக்கி இருந்துச்சு, அதிலே தொங்க போட்டு வந்துருக்கலாம். தப்பு பண்ணிட்டேன். ஃபஸ்ட் இது உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த பட்டனு என்னடா இது? பெப்பர் ஸ்ப்ரே மட்டும் வச்சுக்கிறீங்க. சாவியெல்லாம் எதுவுமே வைக்க மாட்டீங்களாடா? அது பெப்பர் ஸ்ப்ரே நம்மளுக்கு யூஸ் இல்லை. இப்போ என்ன இருக்குது? அந்த புக்கை வந்து இப்போதைக்கு ஓப்பன் பண்ணிடுறோம். ஏன்னா சாவி அதுக்குள்ளே கூட இருக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இருக்குது. அந்த கட்டிங் பிளேயரும் நம்மளுக்கு தேவை. ஐயோ ஸ்க்ரூ டிரைவரு கண்ணை எடுத்து வந்துடும். இதை பஸ்ஸு ஆற்ற போகணும். கண்ணில் லோட் பண்ணி அந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுப்போம், அடுத்தது புக்கை எடுப்போம், அடுத்து சாவி எடுப்போம். போர் அடிக்குது எனக்கு. அந்த கிராணி வந்தால் கூட சுட்டு விளாடிருக்கலாம் போலுக்கு, தெரியாமல் சாவடிச்சிட்டேன். ஓகே சார்னு வேலையாக முடிப்போம். கரெக்டாக பார்த்து ஒரு போடு. அந்த எடுத்துப்போம். என்னடா இது? ஐய் மூடிச்சு. நான் வந்து போ அங்கே இந்த படிக்கட்டில் இருக்கிற அதை ஓப்பன் பண்ணிப்போம். அது உள்ளே கூட சாவி இருக்கு, எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இருக்குது. என்னடா இது? இந்த நீல கலருக்கு எதுக்குன்னு எனக்கு தெரில. எனக்கு எதுக்கு ஒர்க் ஆகணுன்னு தெரில. என்ன பணத்தை வச்சுன்னு இப்போ என்ன பண்ணும்? ஃபஸ்ட் இதை போட்டு அப்படியே அப்புறம் பார்த்துப்போம். நம்மளுக்கு ஒன்றும் ஒரே ஒரு கீ கிடச்சிச்சுன்னா நம்ம எங்கேயாவது கிளம்பி போனே ஆகலாம். கிராணி எப்படி வந்து இருக்கக்கூடாத? சரி இங்கே போட்டு நம்ம அப்படியே போவோம். அவள் சுற்றின வார்த்தைக்கே லேட் ஆகும். இதை படம் கால் கண்ணில் பஸ் லோட் பண்ணி அவன் மண்டையிலே ஒன்று போடும் கிடையாது. அதாவது இல்லை நினச்சிருக்கா
உள்ள இல்லை. ஹாய் கிரானே, எப்படி இருக்க? ஹெட்செட் வாங்கிக்கோ. அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சுது. மேலே எங்கேயாச்சும் கீ இருக்கான்னு பார்ப்போம். அந்த கதவுக்கு போக முடியாது. அதை இப்போ 2வது மட்டும் அம்பிக்கினே இருக்கணுமோ? வேலை செய்யலை. அந்த கிராணி எங்கள் செத்து போய் கிடக்குறா கீழே. இது சைடில் நினச்சி பொருள் வச்சுக்கிறாங்களா? ஒன்றுமே இல்லையா? இதுக்குடா இருக்கீங்க? இப்போ என்ன பண்ணதுன்னு கூட எனக்கு தெரியல. ஐயோ ட்ராப்பு என்ன பண்ணும்? இந்த சுற்றியால் இப்போ சேர்த்து வந்துடும். ஏன்னா அங்கே ஒரு பழக்கம் இருக்குது, அதை ஓப்பன் பண்ண முடியுமான்னு தெரில. இந்த நீல கலக்கி எதுக்கு யூஸ் ஆகும்? எதுக்கும் நம்ம போய் இதை வச்சு பார்ப்போம், நிறைய எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு. எல்லாத்தையும் அமுக்கி பார்ப்போம். எதுக்கு யூஸ் ஆகும்னா எனக்கு தெரியாது. எல்லாத்தையும் அமுக்கி பார்ப்போம். ஒரு வேளை அங்கே மேலே கிடையாது, அந்த கதவுக்கு இதுதான் பொழுது. ஓகே, அந்த கதவுக்கு போய் பார்ப்போம். இல்லை, வேலை செய்யலை. அப்போ எனக்கு தேவையில்லை. நான் பண்ணுறேனே புரியல. சுற்றி ஒரு மணி நேரமாக ஒரே இடத்துல சுற்றி நிற்கிறோம் போலிங்க நம்ம. அந்த சுற்றி இறவுது. ஐயோ, அந்த கறி வேற. வந்து போ. சுற்றி எடுத்துன்னு போய் ஓப்பன் பண்ணுவோம். போடா சசன் போடா. எவ்வளோ தான் இங்கேயே சுற்றி இந்த வீட்டுள்ளே. இந்த பழகெல்லாம் எனக்கு தேவையில்ல. ஓகே, உள்ள என்ன இது? கார்கி இருக்குது. இப்போதைக்கு இது அவ்வளோ நம்மளுக்கு தேவையில்லை. காருக்கு டிக்கியில் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அதில் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. கார்கி தான். ஓகே, அது இங்கேயே கலக்கலாம். நான் வந்து கூட டிக்கியில் இருந்து எடுத்துக்கலாம். கன்னில் புல்லட்டை லோட் பண்ணி அவளை போட்டாக்கிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரில. இந்த சவுண்டுக்கு வருவா வரா பாருங்க. வாடி, வாயிலே கொடுக்குறான் புல்லாட்டை. சாப்பிட்டு போ. இந்த வாயை திறந்து வச்சுனே வழியே இந்த வச்சுக்கோ. ஓகே, இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம், அங்கே ஒரு பொம்மை இருக்குது. அந்த பொம்மையை இப்போ செத்துன்னு போய்ட்டு அங்கே போட்டுரும். அதை நினச்சி தர்றான்னு பார்த்துக்கலாம். நான் செத்துருக்க முன்னாடி எடுக்க முடியும். வீடியோ எடுக்கும் போது எடுத்தோம்னா நம்மளை துரத்துவா. எங்கே போனாலும் பிடிச்சி சாவடிச்சிடுவா. அப்போ அவள் கண் எப்படி இருக்குன்னா மோசமாக இருக்கும். அந்த பொம்மையை ஃபஸ்ட் எடுத்து போய் போட்டுருவோம். நம்ம தொட்டியில் குழந்தைய போகிறவனா பேர், நான் பொம்மையாக போட்டுனுக்கிறேன். சின்ன நடக்கிறா கர நீ ஓன்னு வச்சுன்னுக்கிற வாயை. நினச்சா குத்துட்டு போவியா? உன் மூஞ்சி எவ்வளோ நேரம் தான் நான் பார்க்க தெரிஞ்சா கூட. அடே என்னையா கொடுக்காம போகிற எரியும்? இல்லை ஒன்றுத்தையும் கொடுக்கல. ஷப்பா, அந்த டோரு மனசில் எல்லாமே சரி பண்ணுதே. என்ன தான் பண்ணதோ இப்பயே கண்ணை கட்டுது. சுற்றி ஒரே இடத்துக்கு ரொம்ப நேரமாக வந்துட்டு இருக்கேன். இந்த புக்கை வச்சு எடுத்து போய் வைப்போம். உங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை காட்ட போகிறேன். ஏன்னா இந்த புக்கை வைக்கிற இடத்துல ஒரு என்ன சொல்லத்துனா, கிராணியோட பொண்ணை பார்த்துருக்கீங்களா? இங்கே தான் இருக்கும் கிராணியோட பொண்ணு. இந்த உலகத்தில் 8வது ரகசியம் இந்த கிராணியோட பொண்ணு. பாருங்கள், கிராணியோட பொண்ணை பார்த்தீங்களா? செத்து போய் பணமாக கிடக்குது.
உனத்தை எதுக்கு இது இதில் போட்டு வச்சுன்னு தெரில. இந்த புக்கை வச்சு ஒரு வேளை எனக்கு உயிர் கொடுப்பாங்க. என்னடா இது சிலந்தி மாதிரி இது. இந்த சிலன் இந்த கூண்டெல்லாம் நான் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது. சரி வேறு எதுவுமே இல்லை. இந்த தெரியும் ஒன்றும் இல்லை. வேறு நினச்சா இருக்கா போய் பார்ப்போம். கொஞ்ச நேரம் செஞ்சு சாவி தரோம். அது வரைக்கும் வேறு நினச்சா இருக்கா போய் பார்ப்போம். இந்த ரூமில் ஒன்றும் இருக்க போகிறதில்ல. கக்கூசில் நினச்சி போட்டு வச்சுருக்கா. ஓ படம். ஹாய் கரணி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? கண்ணில் வேறு புல்லட் இல்லை, கண்ணியும் எடுக்க முடியல. ஐயோ விட்டுருமா விட்டுரு. என்னடா இது? அந்த வவால் ஒரு ரெக்கையை மாதிரி வச்சுன்னு போயினுக்குது. என்னம்மா உதவி வேணுமா? இந்த வீட்டிலேருந்து இப்படி வச்சு தப்பிக்க வச்சுது. ஆகிக்கிறானி இங்கே பாரு, உன் பொண்ணு தவிச்சு வந்துன்னுக்கிறா. ஐயோ இதோ செத்து போச்சு. ஓகே ஒரு கொலையை பண்ணி வச்சுட்டு என்னம்மா. ஓடு 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 ஓடு. அதாவது அந்த இடம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், எல்லாத்தையும் தூக்கி அது உள்ளே போட்டு கிளம்புற வேலையை பார்ப்போம். ஓ எனக்கு அது உள்ளே தான் கடக்கணும். ஓ உள்ளே போ உள்ளே போ. ஓ இது வேறு. ஓ இது போவார் ஒழுங்க. ஐயோ ஓகே இது அதுக்கு உள்ளே போகணும். போ இங்கே வா, நீயும் போ. நீயும் போயிட்டு வா. இல்லைடா உள்ளே போக மாட்டேது. உள்ளே போடா, உள்ளே போ உள்ளே போ ஒழுங்கா உள்ளே போ. நீ உள்ளே போ. அவ்வளோ இதெல்லாம் ஒன்று ஒன்றா வந்து அப்புறமா எடுத்துப்போம். நம்ம ஃபஸ்ட்டு அங்கே ஒரு இடம் இருக்கும், அது உள்ள அந்த கீ இருக்கான்னு போய் பார்ப்போம். இது வந்து நம்ம தப்பிச்சு ஓடுற வழி, சேஃப்டியாக திறந்து வச்சுப்போம். இங்கே இதுதான் இந்த ஸ்பைடரு அழகானும். இதுதான் நம்மளுக்கு நல்ல சான்ஸு. ஓடிடுவோம். இந்த டப்பாவில் என்ன ஆகுது? ஐயோ ஒன்றுமே இல்லையே. டக்கு டக்கு டக்குன்னு வேலையை முடியணும். இல்லைன்னா நம்மளே வேலையை முடிச்சோம். அது காலுக்கு தேவையான பொருள். இதுக்கான சக்கரம் தேவை. நான் மாற்றி ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கிட்டேன். என்ன பண்ணுறதுன்னு தெரில. அது வர்ற மாதிரியும் வேறு இது சவுண்டு வேறு போட்டுனேன். டிக்கி 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 டிக்கின்னு நான் என்ன எதுன்னு நான் பார்க்கறது. நேராக இது உள்ளே பூந்துருவோம். இங்கே அது வரல தானே, வரலன்னு நினைக்கிறேன். பொறியமாக எட்டி பார்ப்போம். ரைட்டா அப்படியே. ஆஹா அது ஒர்க்கு. உங்களுக்கு அது மூஞ்ச சரியாக காட்டுத்தா? அதை வருகிற. ஐயோ கச்சின்னு வராளே கச்சி. அட எப்படி கத்துற நீ? நேராக கொலை பண்ணுற மாதிரி கத்துறியே. உன்னை நான் தான் காப்பாற்றினேன். இங்கே பாரு, நான் தான் காப்பாற்றினேன். என்னையும் இப்படி பண்ணலாமா நீ? ஓகே அவன் மேலே போயிட்டா. நம்ம நைஸாக அப்படியே ஓடிடுவோம். நேரா ஓடுறாதா? இங்கே போய் திறந்து பார்ப்போம். உள்ள நேரம் இருக்குன்னு இருக்கும். உள்ள அந்த கீ மட்டும் கிடச்சிச்சுனா போகிறோம். நம்ம அப்படியே தப்பிச்சு ஓடிடலாம். இங்கேயே என்னடா இது? மாஸ்டர் கீ எதுக்கு யூஸ் ஆகும்? மாஸ்டர் கீ எனக்கு தெரியலையே. என்னடா பண்ணது? சரி அந்த சைடில் ஒரு வழி இருக்கும், அங்கே நினச்சிருக்கேன். பார்ப்போம். இவ வரல. ஓகே ஓகே ஓடு 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 ஓடு. இன்னத்தையும் காணும். ஓகே ஐயோ ஐயோ பார்த்துட்டா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓ நீங்கள் அப்படியே அந்த சைடு சுற்றினோம். ஆனால் எப்படியே ஓடிடுறேன். சீக்கிரம் ஆடி. ஓகே வந்துட்டா. நம்ம எப்படியே ஓடிடணும். நைஸாக பின்னாடிலாம் தொத்த மாட்டா. நேராக ஓடி போய்ட்டு மேலே ஒரு வழி இருக்கும். என்ன இருக்குன்னு பார்ப்போம். என்ன இருக்குது உள்ள? ஒன்றுமே இல்லையா? டே எருக்கடா இப்போ வைக்கிறீங்க நீங்கள்? தந்து விடும். குதிக்கலாமா வேணாமா? போய் தான் பார்ப்போம். ஏன் வரல? சைடில் பூந்து ஒரு பொருளையே எடுத்துன்னு வந்துடும்.
இவ்வளோ நாளாக வாய்ஸ் குத்துனுக்கிறனே, எனக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணால் நல்லாயிருக்கும். மறக்காமல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரும் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே இருக்கீங்க. இவள் வேறு கத்தின்னு வரா, இல்லை இவன் மண்டே உடைக்கிறேன் கட்டியாச்சு. ஓகே, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. இது மாதிரி நல்ல வீடியோலாம் பார்க்கணுன்னா அப்படி பை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த கேம் போட்டு இது நல்லா வரவேற்பு வந்துச்சுன்னா நம்ம இது ஒரு பார்ட் 2 போடும். காலை எவ்வளோ பெருசாகுது, மண்டை அதுக்கு மேலேயே பெருசாகுது. என்னதான்டா மூஞ்சி எல்லாம் யாரும் வேணும். ஹாய், சீக்கிரம் சுற்றி நான் வாயேன், டைம் ஆகுது எனக்கு. நான் வர போகணும். ஒரு பொருளை எடுக்க தேவையில்ல. நீ எத்தனை வர? ஒன்று ஒன்றா நான் தான் கஷ்டப்பட்டு எத்தனை வரேன். நீ எத்தனை வர மாதிரி கத்தினே வரேன்னு காய்ச்சி எல்லாம் லூஸ் ஆகுதுங்க. நாம் வர்றதுலாம் என்ன இப்படி தான் ஆகுதுங்க. இந்த வழி இல்லையா? நான் கக்கூசூலலாம் போவேங்கிறீங்க. ட்ரைனேஜ் ஏதோ ஆச்சு. சரி, எத்தனை பேர் போடும்? இது எதுக்குன்னு கூட எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு அந்த தண்ணி அடைக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன். இது ஓகே, இது எத்தனை போய் அங்கே போட்டு வச்சுருப்போம். ஏன்னா திரும்ப வந்துடலாம். ஐயோ மிஸ் ஆயிடுச்சே. அது கார் கேட்காது, செலவட்டு கிளவி இல்லை. ஓகே, அப்படியே ஒன்று போய்ட்டு இதை போட்டு ஒரு பொருளாக இருக்கும் வருவோம். இங்கே போட்டு வைப்போம் நம்ம. சுற்றி சுற்றி வந்தேனே ஒரு வீட்டா தென்னேனே. ஹாய் கிராணி, எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிறியா? இப்போ தான் பொண்ணை பார்த்துட்டு வந்தேன். இப்போ நீ வேற ஊருக்குள்ளே இருக்கிற பேய் குடும்பமாக இருந்தால் என்ன பண்ணது? நான் உன் பொண்ணும் பேய், உன் பேத்தியும் பேய், நீயும் பேயாக தான் இருக்கிற. இந்த காருக்கு டிக்கியில் நினச்சிருக்கேன். பஸ் பார்ப்போம். ஐயோ சவுண்டு ஓட்டணும் மாலான். ஓகே, இது உள்ள எனக்கு தெரிஞ்சு கீ இருக்குது, வாய்ப்பு இருக்குது. வெட்டி பார்ப்போம். அவள் அந்த பக்கம் போகிறான், நம்ம நைஸாக இந்த பக்கம் போவோம். ஐயோ 10% சாதி வேறு. இது உங்களுக்காக நான் டக்குன்னு விளையாடி முடிக்கிறேன். இல்லை என் ஃபோன் லாஸ் ஆகும். ஓகே, என்ன இருக்குது? காருக்கு தேவை வந்தது. பேசாமல் நான் இப்போ கார் எஸ்கேப்பே பண்ணிடலாம் உங்களுக்கு. ஏன்னா காருக்கு தேவை வேண்டிய எல்லாமே கிடச்சிச்சு. கார் எஸ்கேப்பே பண்ணிட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். காரு நம்ம பாதி உருவாக்கி வச்சிருவோம். ஏன்னா நம்மளுக்கு கார் எஸ்கேப் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சாலும் பண்ணிடலாம். ஏன்னா இன்னும் நம்மளுக்கு அந்த சாவி கிடைக்கல. இந்த பேட்டரி எடுத்து போய் போட்டுருவோம். கார் கீயும் இருக்குது நம்மகிட்ட. என்னடா இது உள்ள நினச்சிருக்கா? வெப்பன் கீ. ஓஹோ, போய்ட்டு மேலே மைக் ஊசி இருக்கும். அவளுக்கு மைக்கை போட்டு விட்டு அமுச்சு விட்ருவோம். அப்புறம் டாட்டா பை பை குத்து பாய் சொல்லிட்டு போவோன்ட்டான். இந்த இருக்கு வெப்பன் கீ. இதோ ஒரு 2-3 ஊசி குத்துறான். ஒரு ஊசியாக போகிறோம். மூஞ்சிலே சொருவணும் ஊசியை. கிராணி எங்கே இருக்க? ஓகே, இந்த ஃபோட்டோவை தள்ளி விடும். இப்போ இந்த சத்தம் கேட்டால் வரும். வாடி உன் ஃபோட்டோவை தள்ளி விட்டேன். சீக்கிரம் வா. வந்துட்டான். இங்கே இருக்கேன் பாரு, மேலே பாரு. இந்த மூஞ்சிலே வாங்கிக்கோ. நான் மூக்கிலே நிற்குது. ஐயோ, இப்போ மயக்கம் முழு. இது ஒன்று இருக்குது. இதை போட்டு நான் கிளம்புறேன். மாமே இல்லை வர்த்தா கிராணி. சீக்கிரம் போவோம். அவ்வளோ என்னடா இது? ஓஹோ, அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வேணும். ஐயோ, இது வந்து அதை எதோ சொல்லுவாங்களே, என்ன சொல்லுவாங்கன்னா இது தெரில. ஃபஸ்ட்டு நான் போய் ஸ்க்ரூ ட்ரைவராக நினைக்கிறேன். இல்லை
இது எங்கே கிடைக்கும்? ஃபஸ்ட் நம்மளுக்கு அது வேணுமே. இப்போ எங்கே 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 போச்சு அது? எங்கே போச்சு? அதை காணும். ஷோ என்னடா இது? ஒரே எஸ்கேப் பண்ண முடியாம இங்கே முழிச்சு நிற்க வேண்டியாகுது. சுற்றி ஒரே இடத்துக்கு வந்து எல்லா பொருளையும் ஏற்றுட்டான்டா. ஒரு பொருளை கூட விட்டு போகலடா. எல்லா பொருளையும் ஏற்றாச்சு. எங்கே நான் போய் எடுக்கணுன்னே எனக்கு தெரில. இப்போ இது உள்ளே ஒன்றும் கிடையாது. வெட்டி வேஸ்ட்டாக வைக்கிறதுக்கு ஏன் வைக்கிறீங்க? வைக்காமையே போயிடலாண்ட. இப்படி பண்ணுறீங்களே. பேசி எனக்கு வாய் தான் வலிக்குதுங்க. அந்த கிராணி வீடியோவை எவ்வளோ செகண்ட் போகுது, எவ்வளோ செகண்டாக நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. இது மாதிரி நிறைய வீடியோ போடுவோம். அதிகம் பாருங்கள், சந்தோஷமாக இருங்க. இது எனக்கு செஞ்சு அது அந்த டிராவர்ட்டாக இருக்க யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். வாய்ப்பில்லை சொன்னது போயிட்டு நல்லா பண்ணுறதுன்னு தெரில. என்ன இது? சவுண்டு வேறு கட்டிச்சு. வேறு வந்துடுவா. அந்த மாசக்கு இதுக்கு தான் யூஸ் ஆகுமா? தெரியலையே. கிராணி கிராணி இந்தா வாங்கிக்கோ. செத்து போ. ஃபஸ்ட்டு இந்த ஊசி எடுத்துன்னு போய் கீழே ஸ்பைடருக்கு போட்டு அதை மைக்க போட வைக்குமா? கதவை பூட்டியாவா? பூட்டின்னு இங்கே தான் தூக்கிட்டு போய் வச்சுப்பாளோ தெரில. கடைக்கிறாரு. அவள் கட்டையை எடுத்து அவன் மண்டையிலே போகணும். பார்த்தீங்களா ரத்த கடை எவ்வளோ எல்லாம் என்ன அடிச்சிடான். என்னாச்சும் ஒன்று தேடணும். அடியில் இருக்கா பார்ப்போம். எனக்கு தேவை அது. ஒரு சாவி கிடச்சாலும் இங்கேருந்து நான் தப்பிச்சு போயிடுவேன். அந்த ஒன்றும் சாவியும் கிடைக்க மாட்டேன். எங்கேருந்து நான் போய் தேடுறது? தேடி எனக்கு கால் தான் வலிக்குது. இருக்காதா பஸ் பார்ப்போம். இல்லை அப்படியே ஓடும். சைடில் பூந்து ஓடும். நான் கரெக்டாக நேராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திரும்பியே பார்க்காம ஓடணும். திரும்பி பார்த்தா தான் நம்மளை பிடிப்பா. ஓகே, செயினை கட் பண்ணிடுவோம். இப்போ லாஸ்ட்டாக நம்மளுக்கு தேவையே இந்த இதுதான் சாவி தான் கிடைக்கல. இதுக்கு மேலே இருக்கிறதுக்காக வாய்ப்பு இருக்குது. போய் பார்ப்போம். அந்த 1 2 எனக்கு தெரிஞ்சு 2 தான் நினைக்கிறேன். நாக்கி இது ஸ்பெஷல் கீ. சேஃப் கீ. ஸ்பெஷல் இல்லை சேஃப். 2 1 தான். ஓகே, எனக்கு தெரிஞ்சு அந்த ட்ராயர் மாதிரி இது அது நினைக்கிறேன். இது ஓடு எங்கே அவளை காணும்? ஐயோ வர இருக்கா? மிஷின் தச்சாச்சு. இப்படியோ ஒன்று போகும். ஓகே, இங்கே ட்ராயர் இந்த இருக்குது. இது உள்ள என்ன இது? ஒயர் கட்டர். ஓகே, இது யூஸ் பண்ணிக்கலாம். அட லூசுக்குறா நீ, எங்கேருந்து தான் வர நீ? ஐயோ எவ்வளோ நேரம் சாவாமல் நல்லா விளாண்டுருந்தேன். இதை வச்சு ஒரு ரெக்கார்டாக படிச்சிடலான்னு பார்த்தேன். இப்படி சாவடிச்சிட்டு போயிட்டியே கொலைக்காரி. அவனை அடிக்கல, நம்மளை மண்டையில் அடிச்சு தூக்கின்னு போட்டா. புத்தி கட்ட கிளவி. உன்னை சும்மாவே விட மாட்டேன் பாரு. போகும்போது ஒரு பெட்ரோல் கேனாச்சும் உன் மேலே எரிச்சிட்டு தான் அடி போவேன். ஃபஸ்ட்டு போய் நம்ம அதை ஓப்பன் பண்ணணும். இது வேறு அவங்களே கேட்டு போட்டோம். கொஞ்சம் கிளவிய ஒயரை கட் பண்ணுவோம். இது எதுக்குன்னா நம்மளுக்கு தெரியாது. ஆனால் கட் பண்ணுறதுன்னு தான் போவோம். நம்ம ப்ரோ பிளேயர். கையில் படத்துலாம் கட் பண்ணுவோம் நாங்கள். வேலை போகலாமா? போவோம். அதுக்கு அவன் அங்கே தான் சுற்றி நிற்பா.
மேலே ஒரு ஃபேன் ஓடி இருந்துச்சு. அந்தாண்ட என்ன இருக்கு? வாய் கிளம்பி எப்படி இருக்க? நல்லா இருக்கிய? சரி நான் அப்படியே போகிறேன். அந்த கீயை எடுத்துக்கிறேன். கிளம்பி போயின்னே இருப்பேன். அங்கே என்ன இருக்குது? ஓ நம்மளுக்கு தேவையான நேரம் இருக்குது. ஓகே இங்கே வச்சு அதை முடிக்கிட்டு ஃபஸ்ட்டு வண்டி எடுத்துன்னு கிளம்புவோண்டா. எப்பா இங்கே போ 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 எப்பாடி மூந்து வர வண்டி ஆகுறியா? பாய் கிளம்பி. ஓ இங்கே தாங்கிறா. பாய் சொல்லிட்டு போகலாம் பார்த்தேன். ரொம்ப பக்கத்தில் இருக்கிறாரு. நம்ம இப்போ சொல்லிட்டு போவோம். பாய் கிளம்பி. அப்புறம் திரும்பி பார்க்காம சொல்லிட்டு போகிறீங்க. திரும்பி பார்த்தா அவன் மூஞ்சிலே வைப்பா. இருக்கு நம்மளுக்கு முறுக்கு 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 மறுபடியும் முறுக்கு என்னண்ணா முறுக்கு இன்னனையும் முறுக்கு. அட என்னடா முறுக்கு முன்னா அவ்வளோ ஐ நைது ரொம்ப பண்ணுது. அவ்வளோ முறுக்கியாச்சு. ஓகே ஃபியூல் கேன். ஐயோ ஃபியூல் கேன் வேறு வேணுமா நம்மளுக்கு? அதான் நம்மளுக்கு எங்கே இருக்குன்னு தெரியுமே. சார்னு போய் எடுத்துகிட்டு வரும். சார் போய் எடுத்துன்னு வரணும். எவ்வளோ நேரமாக வீடியோலாம் போகணும்னு நினச்சி கூட பார்க்கல. நான் எந்த வீடியோவும் எவ்வளோ நேரம்லாம் போடுறதே கிடையாது. இந்த கிராணி என்னென்னா எவ்வளோ நேரம் போட வச்சுட்டீங்க. உங்களுக்காக தான் இதெல்லாம் விளையாடி போடுறோம். கொஞ்சம் மிச்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃபியூல் கேனை ஊற்றிட்டு நம்ம போவோம். அவ்வளோதான். ஊற்று கொஞ்சண்டே ஊற்றிக்கலாமே. ஏன் ரொம்ப வழியில் எங்கேயாச்சும் காட்டு இருந்துச்சுன்னா மறுபடியும் அந்த ஜேர்னி நம்மளை தத்தனை பிடிச்சிட்டு தான் வரும். ஃபுல்லாகவே ஊற்றிப்போம் நம்ம. ஃபியூல் கேன் இங்கேயே இருக்கட்டும். ஓ முடியும். நான் டக்குன்னு பெட்ரோல் இல்லைன்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் ஓகே இது முடிக்கும். அவ்வளோ உள்ளே ஏறிப்போம். ஸ்டார்ட் பண்ணிப்போம். படிச்சு கிளம்புவோம்டா நாங்கள். பாரு இந்த வாங்கிக்கோ. என்னடா இது பறக்குது? இந்த வாங்கிக்கோ. இந்த இன்னொன்று வச்சு என்னடா உடையவே மாட்டேங்குது. இன்னொன்று அடி கொடுப்போம். அந்த ஷர்ட்டை நம்ம ஓப்பன் தான் பண்ணும் போது என்ன இது? ஐயோ சாவி என் தாவி ஐயோ இந்த ஒர்க்கு என்ன பண்ணலாம்? சாவி இங்கே போட்டு என்ன பிரச்சனை போய் பார்ப்போம். இங்கே ஒரு பூட்டு இருக்கே. ஆஹா ஏர்லாக். இந்த சாவியை நான் எங்கடா போட்டு எடுத்து சாவி எங்கே போன சாவி? எனக்கு அந்த நீல கலர் சாவி மேலே டவுட் ஆகுது. இவ வேறு இங்கேயே சுற்றி நிற்கிறா. ஐயோ முன்னாடி போனாலே வராளே. இப்படி போயிட்டேன்டி. போதுமாடி போ. எந்த போ சீக்கிரம் போ. அவள் வேறு ஒரு சிரிப்பாக பாருங்க. ஹின்னு நம்ம நீலக்கார சாவியை தம்பி. ஆஹா இதான் பேர்லாக்கி தொகுதி கிடச்சிச்சு. அப்போ இது தெரிஞ்சுன்னா நான் ஃபஸ்ட் எய்ட் வந்து இது போட்டிருப்பேனே. அவ்வளோதான். பூட்டியும் உடச்சாச்சு. இதா சாவி இங்கே கலையலாம். அவ்வளோதான் உடச்சு கிளம்ப வந்துட்டான். இப்போ போகண்டா நாங்கள் எங்கடா சாவி எங்கடா இதோ இருக்குது. அவ்வளோதான் கிளம்பலாதா சார். வண்டி எடுத்துட்டு சொல்கிறேன். ஆமாம் என்ன வாங்கல ஓடைய மாட்டேது. இன்னும் நீடி ஐயோ கிராணி எப்படி இருக்கியா? நல்லா இருக்கியா? அந்த அளவுக்கு அடிச்சு மூஞ்ச உடைப்பேன் நான். இது டடா சைடில் பாப்பேன். ஐயோ காக்கா விட்டுருக்கா. ஐயா வந்துட்டாலே. ஷோ அந்த ஷெட்டை தரக்கணும் போலங்க. அது தெரியாமல் இங்கே சுற்றினாலே வந்துடுச்சு. ஸோ ஷெட்டை தான் தரணும். ஷெட்டை தரக்கிறேன். இங்கே என்ன கிளம்புறான்? ஆறு கிளவி ஆறு உன் பல் செட்டை ஆட வைக்கிறேன். போயிட்டு வரேன் கிளவி. லாஸ்ட்டாக ஒரு போட்டு போகலாம் தான் பார்த்தேன். கண்ணை வச்சு கண்ணை புல்லட் இல்லை. தேட வேண்டியேன் டைமும் இல்லை. ஓ நான் சுற்றின போகிறேன். ஆஹா சத்தம் வரக்கூடாதுதான் சுற்றின போகிறேனே. வரமாட்டான் எப்படி இருந்தாலும் சரி அந்த ஊசி எடுத்துக்கின்னு அதை மண்டையில் போட்டு போயிடுவோம் லாஸ்ட்டாக. என்ன ஏதோ கால் தெரியுது. ஐயோ நிமித்து தலை குடியாமையே போவோம்டா. நம்ம நிமிந்தாலே மண்டையில் போடுவாப்ப. ஓடுறா
இந்த ஊசியாடுறா அவன் மண்டையில் ஆசை போட்டு போகிறான். கிளவி இங்கே வா கிளவி, ஆசா ஒரு போட்டு போகிறேன், இந்த மூஞ்சில் வச்சுக்கோ அத்தாப்பவே. 2 நிமிஷத்துக்கு தொல்லையாக இருக்காது. போய் சர்ன்னு போய் முடிச்சிடலாம் கேமை. ஓகே, ஷெட் எப்படி தகுது? ஒரு இன்னும் இல்லை அதை பிடிச்சி இழுக்கணுமா? ஓகே, இழுக்கணும் பொழுது இழுத்தாச்சு. ஓகே, இதெல்லாம் உடச்சின்னு போகணுமா? ஓகே, கார்கி இங்கே, கார்கி இந்த இருக்குது கார்கி. ஓகே, கிளம்ப வந்துட்டான். வரேன் கிளவி, வரேன். உடையுது உன ஒரு போடு உள்ளறான். பத்தா கிளவி கிளட்டு பயலே, உன ஒரு நாள் வச்சிருக்கேன். கிராண்டி 2ல் வாரா, நீ உன்னை பார்த்துக்கிறேன். ஓகே, எப்படியோ நம்ம கஷ்டப்பட்டு கேமை முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கிராண்டி 2 போடணுமான்னு சொல்லுங்கள். இந்த கிழவி வேறு ஆசைப்படுறது கிராண்டி 2ல் வாழான்னு. சரி, பாய்.